You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து அறிவதிலே ஆவியானவர் எவ்வளோ வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் உட்கார்ந்து ஆராயும் போது நாங்கள் உணரத்தக்க காரியங்களை தேவன் செய்கிறார். இங்கே இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் நாம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ஏற்ற ஒரு சில காரியங்களை நாங்கள் வேதத்திலிருந்து ஆராய்ந்து வந்து உட்கார்ந்தாலும் இந்த இடத்துல உட்கார்ந்து ஆரம்பித்த பிறகு ஆவியானவர் தன்னுடைய கோணத்தில் கொண்டு போகிறார். ஆனால் அப்படி கொண்டு போகும்போது அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்குறோம் பாருங்க, அது ரொம்ப அழகாய் அவைகள் உங்களை சேருகிறது. அதுதான் ஆவியானவருடைய மகிமை. இப்போ நல்லா தெளிவா தெரிந்து கொள்ளணும், நம்ம சொந்த விருப்பத்தின்படி நாம் போவதை பார்க்கலாம் அவர் காண்பிக்கிற பாதையில் போவதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஏன்னா அவர் தான் நம்மை நித்தியத்துக்குள் நடத்த போகிறவர். இப்போ நித்தியத்துக்குள் போகிற நாம் ஆவியானவரோடவே இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி உலகத்துக்கு வருவதற்கு முன்ன நம்மளை அவர் மேகத்தின் நடுவில் நம்மளை அங்க மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்கிறார். அதோடு ஆவியானவரும் இந்த உலகத்தை விட்டு அந்த இடத்தில் கடந்து வந்து விடுகிறார். அந்த 7 வருஷ காலத்துல பரிசுத்த ஆவியானுடைய முழுமையான பிரசன்ஸ் இந்த உலகத்தில் இருக்காது. ஒருவேளை அந்த நாட்களில் ஜெபிக்கிறவங்க மேல பழைய ஏற்பாட்டின் மாதிரி யாருன்னா ஒருத்தர் மேல இறங்கி அவர் கைட் பண்ணுவார்ன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா முற்றிலுமா இப்ப சபைக்கு முற்றிலும் அவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். என்ன தெரியுமா, அவரை கூப்பிட எந்த இடத்துல அவர் வாசமா இருக்கிறார். Each and every corner in your house, if you allow the Spirit of God to move, He is ready to move. Unless and until you call, it doesn't happen. நீங்க அவர் அழைக்கலைன்னா அது வரைக்கும் நடக்காது. நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னாக்கா அவர் உலாவ ஆரம்பித்துருவார். அவர் உலாவ ஆரம்பிச்சுட்டா எல்லா காரியமும் செட்டரேட் ஆயிடும். நீ உன் சொந்த பலத்தில் நம்புறதுல பிரயோஜனம் இல்லை, மனிதர்களை நம்புறதுல பிரயோஜனம் இல்லை. நீ கர்த்தரையே நம்பி வாழ உன்னை அர்ப்பணிப்பாயானால் எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட மாட்டேன். தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதுக்கு தேவன் உனக்கு உதவி செய்வார். இப்போ போன பகுதியில் நம்ம மத்தியில் பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு வந்தாங்க. அதில் யூதா புத்தகத்தில் ஒரு காரியத்தை எடுத்து பேச ஆரம்பித்தோம். அந்த யூதா புத்தகத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறப்ப ஆண்டவர் நிறைய காரியங்களை ஏனோக்கை குறித்து அதில் கொண்டு வந்தாலும் நம்ம உபாகமத்துக்கு போனோம். அங்கே 2 பேரை குறித்து பார்த்துருக்கிறோம். மீதி 5 பேர் இருக்கிறது. அவைகள் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வோம். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூதா புத்தகத்தில் அவர் சொல்லுகிற காரியம் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பட் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ, though you once knew this, that the Lord, having saved the people out of the land of Egypt, afterward destroyed those who did not believe. எவ்வளவு ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் பாருங்க. அது அவர் தான் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார். ஆனா விடுதலை ஆக்கப்பட்ட இந்த ஜனங்கள் எப்போ நம்பாமல் போனார்களோ அப்போது அவர்களை அழித்தார் என்பதை யூதா எழுதுகிறார். இப்போ 6ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில தியானிக்க போகிறோம். நம்ம மத்தியில பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க ஒரு சில காரியங்களை நம்மோடு கூட பேச போறாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து தேவனுடைய வசனங்களை தியானிப்பதற்கு தேவன் உதவி செய்வார். அப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதாவது நம்ம ஒரு சின்ன காரியங்களை யோசித்துக்கிட்டு நீங்க உட்கார்றோம். ஆனா இந்த இடத்துல ஆவியானவர் ஹேண்டில் பண்றதுலாம் வித்தியாசமா இருக்கு. பேசணும்னு வந்தது பாத்தீங்கன்னா வேற டைரக்ஷன்ல லீட் பண்றாருங்க. ஆமா. சோ தட் இஸ் பிரிப்பேரிங் எவ்ரிவன். இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்களுக்கு அவங்க ஆண்டவருடைய வருகைக்கு அவங்க ஆயத்தப்பட வேண்டும். அவங்களுடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்க வேண்டும்ன்றதுல ஆண்டவர் ரொம்ப உறுதியா. அதாவது எனக்கு என்ன தெரியுங்களா, இப்போ யூடியூப்ல இது தொடர்ச்சியா நாங்கள் வழங்கி கொண்டு வருகிறோம், ஃபேஸ்புக்லயும் வழங்கி கொண்டு வருகிறோம். அதுக்கப்புறமா சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணி போடுறாங்க. இதுக்கு பிள்ளைங்க எல்லாம் நிறைய உழைக்கிறாங்க.
அவங்க வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவர்கள் நிறைய எடிட்டிங் எல்லாம் பண்ணி அதெல்லாம் வந்து சரியானபடி உங்களை வந்து சேர்வதுக்கு, ஏன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லாம் சிலது இருக்குது, அதெல்லாம் ப்ரோட்டோகால் எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து உங்களுக்கு சேர்ப்பதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். புதிய புதிய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் புதிய புதிய ரூல்ஸ் எல்லாம் என்ன என்பதை பார்த்து ஒவ்வொரு காரியத்திலையும் அதெல்லாம் கவனித்து செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏன்னா இந்த பூமி இருளால் மூடப்படுகிறது, சாத்தானின் ஆதிக்கம் முழுமையாய் காணப்படுகிறது. ஏன்னா அடுத்த 7 ஆண்டு அவன் கையில் கொடுக்கப்பட போகுது. அந்த 7 ஆண்டு அவன் கையில கொடுக்கறதுக்கு முன்ன ஆண்டவர் தமக்காக வாழ்ந்தவங்களை மத்திய ஆகத்தில் ஏற்றுக்கொள்ள போறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு தெரியுமா பாஸ்டர், இங்க இந்த கன்னிமைக்க நேரத்துல மறுரூபம் ஆயிட்டார். ஆமென். இட்டர்னிட்டி இஸ் கேரண்டி. ஆமா. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அது கேரண்டி நமக்கு, அந்த நிச்சயம் நமக்கு ஒருத்தருக்கும் வேண்டும். ஏன்னா அதை முடிவு பண்றவர் நம்மளே இல்ல. ஆமா. அதை முடிவு பண்றவர் இயேசு ஒன்றிதான். நம்ம மாம்ச ஆக்ஷனை பார்த்து முடிவு பண்ணலாம், இறுதி ஆக்ஷனை தான் அவர் பார்க்கிறார். இறுதி ஆக்ஷனை தான் அவர் பார்க்கிறார். சோ அவர் மாத்திரம் தான் நியாயத்தை இருக்க போகிறார். ஆனா இந்த இடத்தை விட்டு, அதுக்குதான் எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பான் அவர்கிட்ட, அப்பா மோடு கூட ஜாம் பண்ணும் போது இந்த மாதிரி பேசும் போதே தூக்கிருப்பா. ஏன்னா சாத்தான் வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நம்ம மாம்சமா இருக்கிறபடியால் ஏதாவது ஒரு கலைகளை விதித்து கொண்டே ஸ்ட்ரகிள். we battle. அதுதான் இந்த யூதால கூட நீங்க ஒரு வார்த்தை சொல்லும்போது மறுபடியும் நான் உணர்த்தப்பட்டேன். நீங்க சொன்னீங்க அதாவது அவங்களை ரட்சித்தாரு, எகிப்துல இருந்து அவங்களை ரட்சித்தாரு, அங்க கூட ரத்தம் சிந்தப்பட்டது, அந்த ஆடுனுடைய ரத்தம், பஸ்காட் ரத்தம். பிறகு அந்த சிவந்த சமுத்திரத்துல அவங்களும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, எடுத்து வெளியே வராங்க. ஆனா அங்க அவ்விசுவாசம் வந்த உடனே அவங்களுக்குள்ள அங்க அழித்தார்கள் அப்படின் போது இந்த யூதா நிருபத்திலே 3 டைம் அந்த விசுவாசன்ற வார்த்தை வருது. ஒரே சாப்டர்ல 3 இடத்துல சொல்றாரு பாருங்க. ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம், verse 3ல சொல்றாரு, this faith is given only once it seems. அதற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். இப்போ நீங்க சொல்லும் போது கலைகளை சத்துரு விதைக்கும் போது நம்ம விசுவாசத்துல போராட வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்துறார். அப்போ இந்த போராட்டம் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை என்ன போராட்டம்? விசுவாசத்துல போராட்டம். அதாவது அவங்க வந்து இந்த உலக காரியத்தின் மேல கான்சென்ட்ரேட் பண்ணி யாருமே. ஆமாங்க. அப்படியே உலகம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா பவுல் எத்தின கூடாரத்தை கட்டியிருப்பாரு, சர்ச் எத்தின்னு கட்டியிருப்பாரு. அப்போ ஒரு கட்டடத்துக்கெல்லாம் முக்கியம் கொடுக்கல, ஆலயம். அதுக்குதான் சொல்லிட்டாரு, நீங்களே ஆலயம். பவுலுடைய வழக்குல அவரு அடிப்பட்ட மாதிரி அவரு இதற்கும் நம்ம அந்த மாதிரி நான் கூட சுவிசேஷத்துக்கு எத்தனையோ இடத்துக்கு போனாங்க. ஒரு இடத்துல தான் அப்படி அடிக்கிற ஒரு நிலைமை அவங்க வந்த போதிலும் ஆண்டவர் என்னை காப்பாத்திட்டாரு. ஆனா பவுல் சொல்றாரு, 39 தடவை நான் 5 முறை அடிக்கப்பட்டேன். கிறிஸ்துனுடைய அந்த அச்சு அடையாளங்கள் எனக்குள்ள இருக்குதுன்றார். அப்போ அவர் வாழ்க்கை ஆண்டுக்கு எவ்வளவு பிரியமா இருந்துச்சு. அதுதான் என்ன வந்தாலும் அவர் நல்ல எஜுகேட்டட், இன்ஃப்ளூயன்ஸான பர்சன், புரியுதுங்களா? அவருக்கு அந்த இடத்துல தெரியாத ஆட்களே இல்ல. ஏன்னா ஏற்கனவே சபையை துன்பப்படுத்தினவர். அப்போ அந்த நேரத்துல எல்லாருமே தெரியும். இது ரொம்ப நாட்கள் இல்ல, அந்த ஜெனரேஷன் நடக்கிற விஷயம். ஏன்னா இப்போ பைபிள்லன்னா யோசேப் அறியாத ஒரு ராஜா வந்த போது எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினான்னு இருக்கு. அந்த மாதிரி பவுலின் காலத்துல இல்ல. ஏன்னா பவுலுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா 66 இயர்ஸ் என்ன சொல்லுது. அப்போ இது ரொம்ப நாட்கள் நடக்கல, கொஞ்ச நாட்கள் தான் அவர் தேவனுக்காக ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சு ஊழியம் செஞ்சு அதுக்கப்புறமா அவரை கொண்டுறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த நாட்கள் இருந்த ராஜாக்கள் இருக்கிறாங்க, எல்லாம் அறிமுகமானவங்க இருக்கிறாங்க. இப்ப இவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறதுனால இவர் எதிர்க்கிறாங்க. ஆரம்பத்துல இயேசு கிறிஸ்துவை எதிர்த்ததுனால கூட இருந்தாங்க, இப்ப இயேசு கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறதுனால இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா கிறிஸ்துவ குடும்பத்திலையும் நடக்கக்கூடிய விஷயம் தான். என்னன்னா முதல் அவங்க சுவாபத்துல உலகம் கலந்திருக்கும் போது, இல்ல பாவமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, ஐயோ என் பிள்ளை ரட்சிக்க பண்ணணும் மனம் திரும்பணும் ஜபிக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களை தொட்டு மனம் திரும்பிட்டு ஊழியத்துக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்து செயல்படும் போது துணை நிக்கிறது இல்ல, தடை பண்றாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, நீ இப்படி பண்றது சரியில்லை, நீ இப்படி பண்ணணும்னு சொல்லி அவங்க ஓன் ஐடியாக்களை கொண்டு வராங்க. தவிர விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை. எப்பவுமே விட்டு கொடுக்கணும். அந்த காலத்துல இருந்தவங்க வந்து என் பிள்ளைங்க 10 பேர் பிறந்தா கூட 10 பேர் ஊழியம் செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை. நீங்க வந்து அண்ணால எடுத்துங்க, ஆமா பொருத்தனை பண்றாங்க, சாமியில கொண்டு வந்து விட்டுறாங்க. பிள்ளை பால் மறந்த உடனே அவங்களுக்கு கொண்டு வந்து விட்டுறாங்க. அவங்கள வந்து டெய்லி பாக்கணும்னு சொல்லி போய் கணவன் கிட்ட தொல்லை பண்றது இல்ல. வருஷத்துக்கு ஒரு முறை துணியை தச்சு கொண்டு வருவாங்களாம். கர்த்தருக்கு என்று அவன் கேட்டு அப்படின்னா கர்த்தருக்கே அவனை ஒப்பு கொடுத்தாங்க. சோ இன்னைக்கு அதாவது
தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களை கொஞ்சம் ஃப்ரீயா விடணும். நம்ம அவங்களை ஹேண்டில் பண்ணி நம்ம உருவாக்க முடியாது. உருவாக்குறவர் தேவன். தேவன் உருவாக்குகிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும், தூரத்துல இருந்து பார்க்கணும். ஒரு சில காரியங்கள் வரும்போது ஆலோசனைகள் கொடுக்கலாம். we should not command them. ஆலோசனைகளை கொடுக்கலாம், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தர அதிகாரப்பூர்வமா அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் அவங்களை மட்டும் தடுத்த முடியாது. ஏன்னா அவங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறவர் கர்த்தர். அதனால உங்க குடும்பத்துல வாலிப பசங்க ஊழியம் செய்யறதா இருந்தா தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ண. சரியான வழியில இல்ல, நான் சொல்றேன், குடும்பத்தில் உள்ளவர்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாலே அவங்க ஊழியம் இன்னும் மகிமையா தேவனுக்காக செய்ய முடியும். இது நீங்க சொல்லும் போது பாஸ்டர் ஒரு ஸ்டோரி ஞாபகம். சண்டே ஸ்கூல்ல நான் கேட்டேன். அந்த காலத்துல இங்கிலாந்துல ஒரு அம்மாக்கு 10 பசங்களாம். அந்த ஒரு புள்ளியும் என்ன பண்ணாங்களா, என் பிள்ளைங்கெல்லாம் ஆண்டரை மிஷினரி ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஒரு புள்ளியும் ஜெபம் பண்ணி அவங்க அந்த ஒரு வயசுக்கு வந்தோடனே ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரி அனுப்புவாங்களாம். அந்த போய் அங்க வசனம் சொல்லும் போது காட்டு மனுஷங்க சாக்கடிச்சிடுவாங்களாம். அப்போ வந்து சொல்லுவாங்களாமா, அவன் பையன் இறந்துட்டானோன்னு 2வது பையன் அனுப்புவாங்களாம் ஊழியத்துக்கு. கடைசியில 10 பிள்ளைங்களை போய் ரத்த சாட்சியா மறிச்சிருக்காங்க பாஸ்டர். 10வது புள்ள வந்து செத்துட்டான்னு சொல்லும் போது அந்த அம்மா அழுதாங்களாம். அப்போ என்னம்மா 10 பேரும் போயிட்டாங்கன்னு அழுதியான்னு அவங்க சொன்னாங்க. இல்ல, இன்னொரு புள்ள எனக்கு இல்லையே, சுவிசேஷத்தை போய் அறிவிக்கனாங்களாம். அப்ப அந்த காலத்துல இருந்த தாய்மாருங்க they were more concentrated on preaching the gospel. என் பிள்ளைங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்படிதான் உலகம் போதும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. இதை நம்ம தியானிக்கிற இந்த காலையில ஒரு சின்ன விஷயத்த சமூக வலைத்தளத்துல வாசிக்கிறேன், Facebookல வாசிக்கிறேன். டேவிட் லிவிங்ஸ்டன், அதாவது ஆப்பிரிக்கா மிஷனரியா இருக்கிறார். இப்போ உங்க பேருடையவர் தான், புரியுதா? அவரெல்லாம் எவ்வளவு தியாகமா போய் ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். அந்த இடத்துல ஒருத்தன் போய் குடியை தேடுறான். குடிக்கணும் பாரை தேடுறான். பாரே கிடைக்கல அவனுக்கு. எல்லா இடத்துலயும் ரொம்ப தூரம் போறான், எங்கேயுமே கிடைக்கல. அப்போ ஒரு பிளாக் மேனை கூப்பிட்டு, எங்க எதுவும் ஒயின் ஷாப் இல்லையா அப்படின்றான். அப்போ அவன் சொல்றான், இல்ல டேவிட் லிவிங்ஸ்டன் ஒருத்தர் இப்படி வந்தாரு, 100 வருஷத்துக்கு முன்ன வந்தாரு. அவர் யாரை குறித்தே பேசினே இருந்தாரு. அதுல இருந்து யாரும் போய் குடிக்காத ஆயிட்டாங்க, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்படி ஒரு அதுல இருந்து எல்லாமே வியாபாரம் ஆகாததுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்க இன்னைக்கு காலையில அதை பார்க்கும் போது எனக்குள்ள ஒரு வைப்ரேஷன் ஆகுது. எப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் நம்மளை சுத்தி எத்தனை பார் இருக்குது. ஆண்டவரே, இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, என்ன தியாகத்தோட செஞ்சாங்க. அந்த மாதிரி குடும்பம் அழியுதுங்க. குடும்பம் சின்ன, எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டுல 24 வயசு தாங்க அந்த பொண்ணு. திருமணம் 2 குழந்தைங்க. ஒரு குழந்தை 4 மாசம் 3 மாசம் தான், கணவன் இறந்துட்டான் குடியினால. லிவர் ஃபுல்லா. இப்போ இன்னைக்கு தங்கள் சரீரம் வந்து தேவாலயம். ஆண்டு இந்த சரீரத்தை ரத்த சிந்தி மீட்டுக்கினாரு. இந்த சரீரத்தை நான் கெடுத்தா தேவன் என்னை கெடுப்பாருன்ற ஒரு உணர்வு ஜனங்களுக்குள்ள வரும். அதுக்கு தான் நீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோதோம் கொமோரா பற்றி சொல்றாரு. அந்த 6ஆம் வசனத்துல, ஆதி மேன்மை காத்து கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்ட தூதர்கள். இப்போ ஏஞ்சல்ஸ்க்கும் ஜட்ஜ்மெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்க ரட்சிக்கப்பட்டவங்க வழியில அவ்விசுவாசத்தால் அழிக்கப்பட்டாங்க. தேவதூதர்கள் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கு என்று நித்திய சங்களால் கட்டி. அப்போ ஆண்டர், நான் இதை படிக்கும் போது ஒண்ணு உணர்ந்த பாஸ்டர், ஆண்டர் வந்து நீதி நியாயம் உள்ள தேவன். பட்சாபாதம் பார்ஷாலிட்டி கிடையாது. தப்புன்னா தப்பு தான். சில பேர் என்ன பண்றாங்க, தாங்க பிள்ளைங்க இல்ல சொந்தக்காரங்க தப்பு செய்தா அந்த தப்பை மறைச்சிடுறாங்க, மற்றவங்க செய்தா தப்புன்றாங்க. அப்போ நான் ஆண்டர் விட்டு தப்பிக்க முடியாது. எல்லார்கிட்டயும் மனுஷன் வந்து ஃபேவரிசம் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனா கர்த்தருடைய பார்வையில அவரு தப்பு தான். இங்க தேவதூதர்கள் தப்பு செய்யும் போதோ சங்கிலியில கட்டி வச்சாங்க. அங்க இஸ்ரவேல் ஜனங்க தவறு செய்து அவிசுவாசத்தினால போகும்போதும் வனாந்திரத்துல அழித்தார். பிறகு 7ஆம் வசனத்துல, அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார் அவைகளை சூழ பட்டணத்தாரும் அவர்களை போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்னியை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டது. அப்ப இதெல்லாம் ஏன் அவர் கோட் பண்றாருன்னா, eternal fire. அதாவது there is eternal life and eternal fire. ஆமாம். இன்றைக்கும் அதிகமா இந்த என்ன சொல்றதுன்னா பாஸ்டர், இந்த நிறைய கூட்டத்தார் இன்னைக்கு ஆண் இருக்கிறவங்க பெண்ணா மாறிட்டு நேத்து ஒரு தம்பி போன் போடுறான். ஆனா இந்த மாதிரி அதிகமாயிட்டு இருக்குது நம்ம ஊர்ல. ஆணா இருக்கிறவங்க பெண்ணா மாறுறதாகும் பெண்ண மாதிரி அவங்கள தவறான விபச்சார வழியில நடத்தி அப்படியே அவங்க ஆத்மாவை சாத்தான் கெடுத்துனுக்கிறான்னு சொல்லும் போதும் இந்த சோதோம் கொமோரா பாவங்கள் இன்றைக்கு அதிகமா அடுக்கு. இன்னொரு வீடியோ கூட பார்த்தேன் இந்திய தேசத்துல you can rent a wife for a month or a week or a year. அந்த ஒரு கண்டென்ட் நான் பார்த்தேன். அந்த வீடியோ போடப்பட்டிருக்கிறது. அதை எனக்கு ஒரு பாஸ்டர் அனுப்புனார். அந்த கண்டென்ட் பேசி இருக்கிறாங்க. அந்த வீடியோ இருக்குது. அந்த வீடியோல வந்து அது அப்படி பேசுறாங்க. என்ன அப்படின்னா, கணவனே அக்ரிமெண்ட் போட்டு அனுப்புறானா, 1 week 1 month or 1 year.
அவங்க கூட இருக்கணும்னு. இஃப் யூ நீட் டு எக்ஸ்டெண்ட் யுவர் கான்ட்ராக்ட் யூ ஹேவ் டு ரீசைன் யுவர் கான்ட்ராக்ட் வித் கவர்மெண்ட் சீல்ன்றான். அதுல வித் கவர்மெண்ட் சீல். போலீஸ்காரங்க கூட தெரிஞ்சு அமைதியா இருக்கிறாங்க. என்னன்னா தேர்ஸ் நோ கம்ப்ளைனன்ட். யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. யாரும் அதை குறித்து சோதம் கோமரா பாவம் நம்ம. அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம தேசத்துல இட்ஸ் இன் இந்தியா. ஏன்னா இந்தியா வந்து ஒரு கலாச்சாரம் நிறைந்த தேசம். மற்ற தேசத்தின் மாதிரி இல்ல. மற்ற தேசத்துல எல்லாம் என்ன பண்ண முடியும்னா சில இடங்கள் எல்லாம் அதுக்காக குறிக்கப்பட்டிருப்போம். they will have open sex outside. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் உருவாச்சு. பட் இந்தியால அப்படி இல்ல. பட் இப்ப இந்தியால அவைகள் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது. உலகம் முழுவதும் ஆகிற காரியம் இப்ப கலாச்சாரம் நிறைந்த தேசத்திலையும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அமைக்கப்பட்டு, காரணம் இதெல்லாம் சோதோம் குமாரால உண்டாக்கப்பட்ட காரியங்கள். ஆமா. சோ அது நித்தியமா அப்பேற்பட்ட பாவத்துக்குள்ளாக போறவங்க நித்திய அக்னி ஆக்கினை அடைவாருங்கள்ன்றது யூதா மென்ஷன் பண்றாரு. சோ ஒரு பக்கம் ஆண்டவர் இரக்கமும் கிருபை உள்ளவரா இருந்தாலும் நான் அது படிக்கும் போது அவர் நீதி நியாயம் உள்ளது. கண்டிப்பா. சோ இஸ்ரவேல் ஜனங்க தான் ஜனங்க தான், ஆனாலும் அவர்கள் தவறு செய்யும் போது அங்க தண்டனை வந்துச்சுங்க. ரெண்டாவது, தூதர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சமமாய் தான் பார்க்கப்பட்டவருங்க. அவர்கள் பணிவிடை ஆவிகளா இருந்தாலும் அவங்க தவறு செய்யும் போது சங்கிலியில கட்டி வச்சாங்க. ஆமா. இங்க சோதம் குமாரா தவறு செய்து அவங்க விபச்சாரமான பாவங்க செய்யும் போது அங்கேயும் நித்திய அக்கினி அடைந்தார். ஸோ இது வந்து உண்மையாகவே நமக்கும் ஒரு எச்சரிக்கையான ஒரு காலத்துல நம்ம கண்டிப்பா இந்த காலத்துல எச்சரிப்பு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆமா. பாருங்க, இப்போ நம்ம யூடியூப் சேனல்ல, பேஸ்புக்ல எல்லாத்துலயும் வழங்கிட்டு வரோம். ஆமா. அது எத்தனை வியூவர்ஷிப் வருதுன்றது நமக்கு தெரியும். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன் கவலை இல்லை அப்படின்னா, இதை வந்து ப்ரமோட் பண்றதுக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்றோம். நாங்க ப்ரமோஷன் வேலை எந்த இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, பேசுறதும் அதை ப்ரொடியூஸ் பண்றதும் எங்களுடைய வேலை. அதை வந்து ப்ரமோட் பண்றது இட்ஸ் காட்ஸ். அவர் வந்து அவர் வேலையை செய்யறாரு. அதை பாக்குறவங்க, ஸ்கிப் பண்றவங்க, இல்ல கேட்கறவங்க, ஒப்பு கொடுக்கறவங்க எங்க உருவாக்கப்படுறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அது வியூவர்ஷிப்புக்காக நம்ம பண்ணலாம். இந்த வியூவர்ஷிப் ஆச்சுன்னா நமக்கு ஒரு இன்கம் வரும். அதான் இன்கம் ஜெனரேட் பண்ண மோட்டிவ்ல நான் கிரியேட் பண்ணவே கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் எனி இன்கம். ஆண்டவர் ஜனங்க ஆயத்தப்பட வேண்டும். இப்போ நோவாத்தன் காலத்துல வந்து நீதியை குறித்து பிரசங்கிக்கிறாரு. எத்தனை பேர் கேட்டாங்க? ஒருத்தரும் கேட்கல. கேட்டவன் காதல கேட்டான், அதன்படி நடக்காததுனால பேழையில இவர்கள் ஏறி கதவு அடிக்கப்பட்ட பிறகு தண்ணி வந்து மழை வந்து ஆரம்பிச்சு 1 நாள் 2 நாள் கூட உங்களுக்கு தெரியல. 3வது நாள் வந்து தண்ணி தேங்க. ஏன்னா பூமியின் கன்றுகளும் திறந்துட்டு எழுந்தான் தண்ணி வருது. வற்றத்துக்கு வாய்ப்பே கிடையாது. மேல இருந்து தண்ணி நிரம்ப ஆரம்பிச்சோம். ஒடியாந்து கத்துறாங்க, நம்ம பேழை கட்ட தரங்கன்றாங்க. அவர் சொன்னார், கர்த்தர் கதவு அடிச்சிருக்கிறார். எனக்கு தெரியாது. அப்போ காப்பாற்றுவதுக்கு ஒருத்தரும் இல்ல. ஆபத்துன்னு வந்து அப்ப கூட அவங்களுக்கு காப்பாற்றப்படுவதற்கு வழி கிடையாது. ஏன்னாக்கா அவங்க அந்த பிரசங்கத்தை புறக்கணித்தார்கள், கேலி பண்ணார்கள், கிண்டல் பண்ணாங்க. இனிக்கும் அதுதான் உலகத்தில் நடக்குது. அப்படி நடக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்புல எத்தனை நிகழ்ச்சியின் மூலியமா உங்களுக்கு உணர்த்தினார் என்பதை ஆண்டவர் கொண்டு வருவார். போன வாரம் பேசின அந்த சபையிலும் நான் பேசின விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கும் போது, எருசலேமே கண்ணீர் விட்ட, நான் உனக்காக வந்தேனே, நீ உணராமல் போனியே அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன கூப்பிடல, நீ என்ன திரும்ப கூப்பிடும் போதுதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இன்னைக்கு திருசபையை பார்த்து அதே மாதிரிதான் ஆண்டவர் கேட்கிறாரு. திருசபையே, எத்தனை ஊழியக்காரர்கள் உனக்கு, எத்தனை தீர்க்கதரிசிகள் உனக்கு, எத்தனை வெளிப்பாடுகள் உனக்கு, எத்தனை யூடியூப் மெசேஜுங்க உனக்கு, எத்தனை பேஸ்புக் மெசேஜ் உனக்கு, இன்னும் எத்தனை பேரை நான் நிறுத்துவேன், உன்னை என் பக்கமாய் திருப்புவதற்கு எத்தனையோ பேரை உனக்கு நான் அனுப்பினேன், நீ கேட்டு நடப்பதுக்கு மனமா இல்லையே. இன்னைக்கு அதே தான் கர்த்தர் கேட்கிறார். அப்போ அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பு நடக்குது. பயங்கரமான ஒரு கடினமான நிலையில போயிட்டு விடும். ஏன்னா நீங்க முதல்ல போன பகுதியில வாசிக்கும் போது இந்த 20, 21, 22, 23 நம்ம பார்த்தோம் அந்த இடத்துல. அதை வச்சுதான் நம்ம இந்த 5ஆம் வசனத்துக்குள்ள வந்தோம். அப்ப அந்த வசனத்துல பாருங்க, என்ன ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. 5ஆம் வசனம், 20ஆம் வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசம், அங்கேயும் பாருங்க விசுவாசத்தை கொண்டு, அதுதான் ஹோலி ஃபெய்த் மேல நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். இன்னைக்கு நிறைய பேர் காத்துனுக்கிறது இல்லைங்களே. ஒரு டாக்டர் கிட்ட போனா 1/2 hour வெயிட் பண்றாங்க, ஒரு ஆபீஸுக்கு போனா 1 hour வெயிட் பண்றாங்க. ஆனா ஆண்டு சமயத்துல காத்திருக்கணும்னாக்கா காத்திருக்க முடியலன்றாங்க. சர்ச்சுக்கு வந்தா கூட சீக்கிரமா ஆரம்பிச்சு சீக்கிரமா முடிச்சுட்டுங்க நாங்க போயிடுறோம்.
அப்போ அந்த காலத்துல நான் கேள்விப்படும் பாஸ்டர், காலையில 9 மணிக்கு சபைக்கு போனா ராத்திரி 9 மணி மட்டும் சுவிசேஷம் ஊழியம் இருக்குமா, யூத் மீட்டிங் இருக்கும், நடந்துட்டே இருக்கும். சின்ன குழந்தையில கவனம் இருக்கு, சர்ச்சு கூட்டு போவாங்க, பிள்ளைகள் சர்ச்சு கூட்டு போவாங்க. கூட்டு போகும்போது டைம் ஆயிடும், பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஜனங்க சோர்ந்து போறாங்கன்னு பண்ணு வாழைப்பழம் எத்தனை வந்து உட்காந்துக்கிறவங்களுக்கு சர்க்குலேட் பண்ணும், சாப்பிட்டுருங்க அப்படியே கேளுங்க அப்படின்னு ஜனங்க உட்கார்ந்து இருப்பாங்க, எழுந்து போக மாட்டாங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா வாட்ச தட்டி பாக்குறது, இது ஓடுதா இல்லையா அப்படின்னு பாக்குறது. இப்போ நிறைய இடத்துல எழுந்து நின்று முடிப்பா அப்படின்றாங்க, ஏன்னா பேசிக்கிட்டே இருக்கிற டைம் ஆச்சு. சில இடங்கள்ல நடக்குது, நான் கேள்விப்படுறேன், ரொம்ப வேடிக்கையா இருக்குது. அதே மாதிரி ஒரு 6 மணி நேரம் ஒரு சினிமா பாக்குறதுக்கு அவன் உட்கார்றான், கட்டுக்கதைகளை கேட்க உட்கார்றான், ஆபாசமான படங்களை பாக்குறதுக்கு ராத்திரி முறை மணிக்கணக்கா செயல்படுறான். அவனால அது முடியுது. ஆனா தேவ சமூகத்துல ஒரு நீதியை குறித்து கேட்பதுக்கு அவனுக்கு கஷ்டமா இருக்குது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை இருளுக்கு என்ன சொல்றாருன்னா வெளிச்சத்துக்கு வர உனக்கு மனதில்லை அப்படின்றாருங்க யூதர்களை பார்த்து. நான் சொல்றேன், ஏன் என்கிட்ட நீங்க வரமாட்டீங்கன்னா, என்கிட்ட வந்தா உன் கிரியைகள் வெளிப்படுமே, உன் வெளிச்சத்துக்குள்ள வந்துருவியே, அதனால நீ இருளை நேசிக்கிற அப்படின்றாரு. அதுக்கு 3 எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு பாரு. ஃபர்ஸ்ட் அது யூதா 1 அதிகாரம் 11 வசனம், இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயேனுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்கு செய்த வஞ்சகத்தில் விரோந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாய் கெட்டு போனார்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் கெட்டு போறாங்கன்னா, காயனுடைய வழி. காயன் வந்து ஹேட்ரட், அவன் சொந்த தம்பியே கொலை பண்ணிட்டான். பிறகு ஜெலசி, அவனுக்குள்ள ஏன் என்னுடைய காணிக்கை ஏன் அக்செப்ட் பண்ணல. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு போனாலும் கூட இந்த காயனை போல என்ன பண்றாங்கன்னா, பகைக்கு இடம் கொடுத்து, விரோதத்துக்கு இடம் கொடுத்து, பொறாமைக்கு இடம் கொடுத்து, சபைக்கு போனா சபையில ஆண்டவர் என்ன பேசுறாரு அது பாக்குறது இல்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, மற்றவங்க என்ன செய்யறாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத, ஒரு குறை சொல்லாம மற்ற சகோதரனை பார்த்து குறைவா பேசுறது. இப்போ இந்த ஆண்டவர் சொல்றாரு, 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்களாம், ஒருத்தன் என்னன்றா, நான் அவனை போல இல்ல. இன்னைக்கு சபையில நிறைய பேர் மைண்ட் செட் உள்ள வந்தா, நான் அவனை போல இல்ல, நான் அவனை போல. அங்க ஆண்டவர் சொல்றாரு, காயனை போல நீ இருக்காது. காயன் சொந்த சகோதரனை அவன் பகையினால கொலை செய்து விட்டான், நித்திய ஜீவனுக்கான அவன் இழந்து போனான். 2வது சொல்றாரு, பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி. பிலேயாம் வாஸ் a prophet, அவர் ஒரு தீர்க்கதரிசி, கூலிக்காக போயிட்டார். ராஜா கூப்பிடுறாரு, பதவி கொடுக்குறாரு. கடைசி காலத்துல அது நடக்குது. யூதால எழுதப்பட்டிருக்கிறது கூலிக்காக. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரரை கூப்பிடணும்னா பணம், எல்லாரையும் சொல்ல, நிறைய பேர் கேட்கறது இல்ல. நம்ம என்ன வந்து அவங்களை ஹானர் பண்ண விரும்புறோம். ஹானர் பண்றது எதுக்குன்னா, அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்கு, அவங்க கம்ப்ளீட்டா ஊழியம் செய்யறாங்க, அவங்க அங்க இருந்து டிராவல் பண்ணி வராங்க, டிராவல் பண்ணிட்டு போறாங்க, அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால வந்து பேஸ்ட் ஆன் ஆல் தோஸ் திங்ஸ் நம்மளால என்ன முடியுமோ ஒரு நல்ல பெஸ்ட் ஒரு ஆஃபரிங் அவங்க கையில கொடுத்துட்டு வரோம். ஆனா இதே வேலை பேசின்னு வரான் பாரு, அவனுக்கு ஐயோ. நான் திரும்ப சொல்றேன், ஊழியக்காரனா அவனுக்கு ஐயோ. அதாவது ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். கேட்டாக்கா நான் இவ்வளவு பேரை கூப்பிட்டு வரணும், அவ்வளவு பேரை கூப்பிட்டு வரணும். உன்னை யாரும் கூப்பிட்டு வர சொன்னாங்க? கூப்பிடும் போது நீங்க வந்துட்டு போங்க. எதுக்காக வந்து பல ஒரு 2-3 பேர் ஓகே, ஒன்னு உதவிக்காக கூட்டு வரலாம், ஒரு பெரிய பட்டாலியன் அது நீங்க அங்கேயே வச்சு ஒரு ரூம்ல கூட்டம் நடத்தின்னு இருக்கலாமே. இந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் நடக்குது. சில பேர் எப்படின்னா, சண்டே ஆர்டர் கொடுக்குற நாள் அன்னைக்குதான் ஓட்டி, அன்னைக்குதான் எக்ஸ்ட்ரா பண்ணா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதனால பணம் வந்து நமக்கு அவசியம் தான். ஆனா அதையே நம்ம ஜீவனா எடுத்துக்க முடியாது. கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு தேவையானதை கொடுக்குறாரு, இருக்கிறதே போதும் அப்படின்னு. கோவிட் டைம் என்ன ஆச்சு? பணம் அதுதான் பணத்தை தூக்கி விசிறிட்டாங்க. கோவிட் டைம் என்ன ஆச்சு? உதவி பண்ண ரோட்ல விசிறி அடிக்கல எத்தனை கண்ட்ரில இல்ல. அந்த நாள் வருது, நானு ஒரு சொப்பனத்துல அதை பாக்குறேன். பணத்தெல்லாம் கொண்டு வந்து ரோட்ல எரிக்கிறாங்க. இந்தியால எங்களுக்கு இந்த பணத்தினால ஒன்னும் வரல. ஏன்னா பணத்தை சாப்பிட முடியுமா? சாப்பாடு கிடைக்கலன்னா பணத்தை சாப்பாடு வாங்கலாம். எதுவுமே வளரலன்னு வச்சுக்கோ, விளைச்சல் வரலன்னு வச்சுக்கோ, எல்லாம் இருள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, எதை சாப்பிடுவேன்? பணத்தை உட்காந்து சாப்பிட்டு இருக்க முடியுமா? பணம் எனக்கு 40,000 சம்பளம் வாங்குறவன் இன்னும் எனக்கு 1 லட்சம் தான் நல்லா இருக்குமே நினைக்கிறான். 1 லட்சம் வாங்குற 2 லட்சம் அது திருப்திப்படுத்த முடியாது. அதான் பிலேயாமுடைய ஆசை என்னன்னா, ஆண்டவர் நல்ல மினிஸ்டர் அவனுக்கு கொடுத்து வச்சிருந்தாரு. என்ன பண்ணிட்டான் அவனுக்குன்னா, அந்த பண ஆசை வந்தோடனே எப்படியாவது போனா ராஜா என்ன மேன்மைப்படுத்துவாரு, ராஜா கூப்பிடுறாருன்னா பெரிய ஒரு எனக்கு அதுதான். இன்னைக்கு அந்த ஆஃபரிங் மைண்டோட ஊழியம் செய்கிற அத்தனை பேரும் நியாயத்திற்பட நிற்பாங்க, தப்பிக்க மாட்டாங்க. ஒரு ஊழியக்காருடைய சாட்சி நான் படிக்கும்போது பாஸ்டர், அவரு அமெரிக்காவுக்கு போயிருந்தாருங்களாம். ஒரு நாள் அந்த ஜிம்மி கார்ட்டர் பிரசிடென்ட் இந்த பெரிய ஊழியம் வந்துக்கிறாரு, அவரை கூப்பிடுங்க வந்து ஜெபம் பண்ணிட்டோன்னு. இவர் ஜெபம் பண்ணுற ஆண்டு சொல்ற போவாதான்னு இருங்க பாஸ்டர். கூப்பிட்டது யாரு? ஜனாதிபதி. அப்போ அந்த இவர் அம்பாசிடர் வந்து நிற்கிறாரு, ஐயா உங்களை வர சொன்னார்னா ஐ வில் நாட் கம்னாராம்.
it's an invitation from the White House now. Whether it is a White House or a Black House, I will not come until the heaven permits me. பரலோகம் எனக்கு பர்மிஷன் கொடுத்தா தான் என்னால் போக முடியும். ஸோ உண்மையாகவே அந்த சாட்சி கிட்ட அசந்து போயிட்டேன் பாஸ்டர் நான். ஏன் அப்படின்னா they were fully guided by the Holy Spirit. அவர் போனால் போவாங்க, வேண்டான்னா வேண்டாம். அப்போ இங்கே பிலேயாமுக்கு சொல்கிறார் வேண்டாம் போவாதான்றாருங்க. போயும் என்ன பண்ணிட்டார், கடைசியில் பட்டயம் வந்தது, தேவதூதன் கத்தி வச்சு நின்றுக்கிறார். அந்த கழுதிக்கு வாய் திறந்து பேசுது, அந்த 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 தரிசனம் கூட இவருக்கு இல்லை. அப்போ இன்னைக்கு பணம் என்ன பண்ணுதுன்னா, பணத்துக்காக நம்ம ஓடும்போது அது ரொம்ப டேஞ்சரா. பாருங்க எவ்வளவு அழகா வந்து யூதா கொண்டு வராரு. ஒன்னு காயன் சொல்றாரு, அதுக்கப்புறமா பிலேயாம் சொல்றாரு, மூணாவது கோரா புத்திரர் எதிர்த்து பேசினாங்க. அதாவது மோசே தேவ மனுஷன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார், அநேக அற்புதம் அடையாளம் செய்தவர். இப்போ இந்த கோரா யாருன்னு பாத்தீங்கன்னா மோசேவுடைய கசின் பிரதர், அவரும் லேவி கோத்திரம் தான். இப்போ என்ன பண்றாரு, எனக்கு ஆசாரிய ஊழியமும் வேணான்னாரு. இப்போ இங்கதான் மிஸ்டேக் இருக்கு பாஸ்டர். ஒருத்தருக்கு ஒரு அழைப்பு இருக்குது, ஒருத்தருக்கு ஒரு தரிசனம் இருக்குது. அந்த கொடுத்த ஊழியத்தை நம்ம செய்துன்னு போகணும். இப்போ சில பேர் என்னன்னா அவங்க இன்னொருத்தர் ஊழியத்தை இவங்க போய் இப்போ ஆசாரி ஊழியம் ஆரோனுக்கு ஆர்டர் கொடுத்தாரு. இப்போ இவரு என்ன பண்றாரு, போயிட்டு எனக்கு லீடர்ஷிப்பும் வேணும், எனக்கு வந்து ஆசாரி பட்டமும் வேணும். ஆத்துல ஒரு கால் சேர்த்து அப்போ மோசே சொல்றது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல். இந்த பதவி ஆசையும் இந்த பண ஆசையும் பிறகு இந்த காயனை போல மூணும் கொண்டு வந்துட்டாரு பாருங்க. ஆமா ஆமா, காயன், பாலம், இவங்க நிலைமை என்னன்னு சொல்றாரு பாரு சார். அவர்கள் 12ஆம் வசனம், இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளா இருந்து they will defile the church of God. அன்பின் விருந்து என்ன, சபை நம்ம திருவிருந்து எடுத்துக்கிறோம், சபையில விருந்து இருக்கு, அதுல நீங்க கரைப்படுத்துவாங்களாம். பயமின்றி விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு போகிற தண்ணீரற்ற மேகங்கள், இலை உதிர்ந்த கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களா இருக்கிறார்கள். தேர் டெட் ட்ரீஸ்ங்களாம். ஆனா மேல என்னவோ பாத்தீங்கன்னா பிலேயாம், நான் வந்து என்ன சொல்றாரு, கோரா வந்து லீவாயிட்டு கோத்திரம். அவன் தங்கள் அவமானங்களை நுழைத்தழுகிறி அமளியான கடல்களையும் மார்க்க தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள். இவர்களுக்கு என்றென்றும் காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது. டேஞ்சர் வார்னிங் கொடுக்குறாருங்க. அதுதான் சொல்றேன், காரிருள் வைக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு வந்து ஊழியத்தை வியாபாரம் ஆக்கிறவனுக்கு கூட காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது. If you see God's ministry as a business, you are going to end up in darkness. It's a word of God. ஆண்டவர் எச்சரிக்கிறார். அது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, இதை பாக்குறவங்க யாரா இருந்தாலும் சரி. அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்துல நம்ம நீதியா நிக்கிறோமா, நேர்மையா நிக்கிறோமா, இல்ல அது வந்து ஒரு பிசினஸ் மோட்டிவ்ல பாக்குறோமா என்பதை நமக்கு வந்து மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, கர்த்தருக்கு தெரியும். பாருங்க, அவருக்கு ஏமாந்து இந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது உலகத்துல. அப்போ எவ்வளவு அப்சர்வ் பண்றாரு பாஸ்டர். இந்த எனக்கு ஆச்சரிச்சு ஒரே ஒரு 25 வெர்சஸ்ல ஏனோக்க கொண்டு வராரு, செகண்ட் கமிங் கொண்டு வராரு, பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வராரு, தேவ தூதர்களை கொண்டு வராரு, சோதம் குமார். என்ன அர்த்தம்னா ஆண்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. கண்டிப்பா. சோ எப்பவுமே we should have a conscious that God is watching over me. ஆண்டவர் என்ன பாத்துக்கிறார். நியாயாதிபதி யாக்கோபு 5ல நம்ம வாசிக்கிறோம், நியாயாதிபதி வாசல் அண்டையிலே வந்திருக்கிறார் அப்படின்றாரு. So judge is standing at the door. அப்போ ஒரு நிமிஷத்துல அவர் வந்துரும் போதோ என்ன கணக்கு கொடுக்கமோ நம்ம. அதுதான் சொல்றார் ஏசப்பா, ஏற்ற வேளையில தங்களுடைய மந்தைக்கு ஆகாரம் கொடுத்து விசாரிக்கிற ஊழியக்காரன் பாக்கியவான். அவனுக்கு நானே உட்கார வச்சு இது பண்ணுவேன். பட் அதை விட்டுட்டு அவன் இது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் ஏசப்பா. அதாவது அந்த ஊழியக்காரன் வந்து அடிச்சுக்கணும், ஆண்டு வர தாமதமாக போகுது, நீ இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கோ அப்படின்னு அவன் அதை அலட்சியமா இருக்கும்போதோ அந்த ஊழியக்காரனுக்கு ஆண்டு சொல்றாரு, நான் வரும்போது தண்டிக்கிறேன் அப்படின்றாரு. அது மேத்யூ 25ல சொல்றாரு. ரொம்ப ஒரு பாருங்களேன், மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, 24ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம், எஜமான் வரும்போது அப்படி செய்கிற காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். என்ன பண்ண ஊழியக்காரன்? 45ஆம் வசனம், ஏற்ற வேளை தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன். இந்த செகண்ட் கமிங் பற்றி நீங்க பேச ஆரம்பிச்சு பாஸ்டர். ஒரு நாள் ஆண்டு எனக்கு வெளிப்படுத்தினோடனே ஒரு 80% எங்க சபைக்கு வர வீடுங்களுக்கு எல்லாருக்கும் போய் சொல்லிட்டு ஆண்டு வர ரெடியா இருங்க, சின்னங்களோ பெரியவங்களோ. நேற்று இரவு கூட ஒரு வீட்டுக்கு போய் 8:30 மணிக்கு ஏசப்பா வர. நான் வந்து யோசிக்கிறேன், எந்த வீட்டை நான் விட்டுட்டேன், வர சபை விட்டு நின்று வீட்டு கூட, ஏன்னா சொல்றது நம்முடைய கடமை. ஏற்றவேளை நம்ம ஆகாரம் கொடுத்துடலாம். ஆனா ஆண்டு நாளைக்கு நம்மள கணக்கு கேட்க வர, நீ அவங்களை எச்சரிக்கை கொடுத்தியா, நான் வரேன் நீ சொன்னியா. அப்போ அதனால ஒரு 2 வாரமா நான் ஒருத்தர் வீட்டுக்கும் சென்று ஆண்டு வர போறாரு.
நீங்க ரெடியா இருங்க. கைவிடப்பட்டு போனா ஏன் என்னுடைய கடல சொல்றது என்னுடைய வேலை. அப்போ இவ்வளவும் போயிட்டு ஏன் சொன்னா இந்த வசனம் எனக்கு தொட்டுச்சுங்க. நீ ஏற்ற வேலை ஊழியக்காரன் என்ன பண்ண, நீ போஜனம் கொடு. அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்? அந்த ஊழியக்காரன் பொல்லாதவனா இருந்து 48ஆம் வசனத்துல என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு இன்னும் இருக்குதுப்பா டைம் அப்படின்னு சொல்லிட்டு தன் உடன் வேலைக்காரர்களை அடிக்க தொடங்கி வெறியரோடு புசிக்கும் குடிக்கும் தலையிட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாள் அறியாத நாளில் அவர் எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவன் பங்கை நியமிப்பான். அங்க அழுகையும் பற்கடிப்புண்டா. இது இருள் தான். அதே இருள்ல தான் பற்கடிப்பு. ஸோ இது ரொம்ப பயங்கரமாக ஃபர்ஸ்ட் ஊழியம் செய்துட்டு ஆண்டவருடைய எல்லா காரியம் செய்துட்டு நம்ம ரெடியா இல்லாம இஷ்டத்துக்கு வாழுங்கப்பா ஆண்டு வர நாள் செல்லும் அப்படின்னு சொல்ற ஊழியக்காரனுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் கொண்டு போய் இருள போடுன்றாரு. அதை படிச்சது ஆண்டவரை ஃபர்ஸ்ட் என்ன ரெடி பண்ணுங்கப்பா, நான் மற்றவங்களை ரெடி பண்ணேன். போன வாரம் என் தொண்டையே போயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் வீட்டுகளுக்கு போயிட்டு ஆண்டு வராரு ரெடி ஆகுங்க. ஆண்டவர் என்ன தெரிஞ்சுட்டா நான் சும்மா இருக்க முடியாது. காலத்தை நீ அறிந்துகொள் அப்படின்றாருங்க. ஒரு இடத்துல வாசம் நோ த டைம்ன்றாருங்க. ரோமர் 13ஆம் அதிகாரத்துல காலத்தை அறிஞ்ச பிறகு நீ என்ன பண்ணாதீங்க. ரோமன் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் நாம் நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கல, இப்போது அது நமக்கு அதிக சமீபமா இருக்குது. இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகார கிரையில் நாம் தள்ளிவிட்டு ஒளிதன் ஆயுதங்களை தரித்து கொள்ளும். அப்போ பவுல் அப்ப எழுதிட்டாரு, காலத்தை அறிந்து கொள். இன்னைக்கு மிஸ்டேக் என்னன்னா, காலத்து இவ்வளோ நடக்குது, இவ்வளோ நீங்களும் பிரசங்கம் பண்றீங்க, நீங்களும் சொல்றீங்க ஆண்டு வருக பாருங்களா, அந்த காலத்தை அறிந்து கொள்ளலன்னா இட்ஸ் a very difficult stage for a believer. அவங்களுடைய நிலைமை இஸ்ரவேல் ஜனங்களை போல இருக்கக்கூடாது. இந்த காயனை போல பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் வழி தவறி போனாரு. வழி தப்பி போனால தேவதூதன் பட்டையும் எடுத்துன்னு வந்தார். ஸோ கோராவை பொறுத்து பார்த்தோம், அவனும் லேவியன் தான், ஊழிய சேர்வன் தான். உடனடியாக மோசேக்கு விரோதமாக ரெபிள் பண்ணிட்டான். நீங்கள் தாவீது பட்டு கேரக்டர் சொன்னீங்க. அவன் என்னதான் பண்ண, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், வேணாம் விடுப்பா. மோசே இஸ் அனாயிண்டட் மேன் ஆஃப் காட். ஸோ ஆண்டவர் அவர் பார்த்துக்குவார். ஆண்டவருக்கு அந்த அழைப்பு கொடுத்தாரு. ஸோ என்னுடைய எப்பவுமே நான் அதான் ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்துட்டு ஆண்டவரே கொஞ்சத்தில் உண்மையாக அந்த நான் போயிடணும். அவங்க ஊழியத்தை அவங்க கணக்கு கொடுக்குவாங்க. ஸோ அதுதான் என்னுடைய ஒரு மனசில் எப்பவுமே இருந்துச்சுங்க. கண்டிப்பா. அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ரொம்ப தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ரொம்ப தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள். யூதாவின் புத்தகத்துல 25 வசனமா இருந்தாலும் ஒவ்வொன்றும் நம்மை நித்தியத்துக்கு நேராக நடத்தக்கூடியதா இருக்கிறது. கடைசி காலத்தில் நம்ம எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது என்பதை யூதா தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறது. வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்துல காயேன், பீலியாம், கோரா புத்திரர்கள் இவர்கள் போல நாம் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பீர்களானால் நீங்கள் இருளில வைக்கப்படுவீர்கள் என்பதை வேதத்தில் அழுகையும் பருக்கடிப்பும் நிறைந்த இடம். அதே நேரத்தில் கடைசியா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல எல்லாம் வாசிக்கும் போது ஒரு எஜமானன் அதாவது ஒரு ஊழியக்காரன் என்னெல்லாம் செய்ய வேண்டும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, அப்படி அவன் எஜமானன் வருவதை தாமதமா இருக்கிறது என்ற மனசுல யோசித்து அந்த வேலைக்காரர்களை துன்புறுத்தினானால் அந்த இடத்துல அவனுக்கு என்ன ஆக்கிரமிப்பு உண்டானது என்பதை வேதத்துல நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வொருத்தரும் மேல விழுந்த கடமை. இதுதான் நேரம், இனி காலம் செல்லாது. நித்திய வாழ்க்கை ரொம்ப சமீபத்தில் இருக்கிறது. ஆயத்தப்படுத்துங்கள். இதுல இருக்கிற மீதியான காரியங்களை அடுத்த பகுதியில நாம் தியானிக்க போகிறோம். நாம் இந்த எபிசோட ஒரு முடிவு கொண்டு வருகிறோம். நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க நமக்காக ஜெபிக்க போறாங்க. நாம் ஜெபம் செய்யலாம். இன்றைக்கு நம்ம தியானித்த வசனத்தின்படி பிலேயாமை போல நாம் வழி தப்பி பணத்துக்கு பின்னால ஓடிக்கொண்டிருந்தால் இந்த காலம் மனம் திரும்புத காலம். ஆண்டவரே, எனக்குள்ள பிலேயாமுடைய கேரக்டர் இருக்குதா, எனக்குள்ள கோராகை போல எதிர்த்து பேசுறேன்னா நான் இராதபடி எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் மற்றவர்களுக்கு அவனுடைய வசனத்தை சொல்லுகிறேன்னா இருக்கிறேன்னா, இல்லை காயனை போல ஒருத்தரை பகைத்து ஒருத்தருக்கு கடினமான பேச்சு அது சகோதரனியை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போய்விட்டது. பிரியமானல, நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு நியாயாதிபதியா வரப்போறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோம், தவறி போனவங்க விழுந்து போனாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனாலும் அவ்விசுவாசத்தால் விழுந்துட்டாங்க. தேவ தூதர்களுக்கும் பனிஷ்மெண்ட் வந்துச்சு. சோதோம் குமாராலையும் தீர்ப்பு வந்தது. அதனால கடைசி காலத்துல வாழ்ந்திருக்கும். இப்பேற்பட்ட சொல்லப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள தான் அதை விட்டுட்டு சரிப்படுத்துவதற்கு தான் இந்த நிகழ்ச்சி. நிச்சயமாவே கர்த்தர் இந்த வாழ்க்கை இந்த நிகழ்ச்சி உங்க இடத்துல பேசிருந்தா தயவுசெய்து அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆவியானவர் உண்மையாவே உங்க வாழ்க்கையை மாற்றுவார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அற்புதமான இந்த வசனங்கள் ஆவியானவர் யூதா புஸ்தகத்துல ஒரு 25 வசனத்துல எத்தனை ஆவிக்குரிய ரகசியங்கள் ஏனைக்கு குறித்து கடந்த எபிசோட்ல பார்த்தோம். அவன் பிரியமானவனா இருந்தான். அதே மாதிரி இந்த எபிசோட்ல காயனை குறித்தும் பிலேயாமை குறித்தும்
கோரா குறித்து பார்த்தோம். அவர்களுக்கு காரிருள் வைக்கப்பட்டிருக்குது. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவரே அப்பா ஊழியம் செய்தோம், நாங்கள் ஆயத்தமா இல்லாமல் போனால், விசுவாசியா இருந்தோம், நாங்கள் ஆண்டவரே எங்கள் இருதயங்கள் கடினப்பட்டிருந்தால் எப்படி காரிருளுக்கு போவார்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீர் எச்சரிக்கை கொடுத்தீர். தேவதூதர்களை குறித்து பேசினீர். சோதோம் பாவத்தை குறித்து இந்த நிகழ்ச்சியில பேசணும். ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்க ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல பேசி அவர்கள் மனம் திரும்ப ஆண்டவராய் இயேசுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவர்களாய் மாற்றப்படும்படி இருந்தா வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒருவேளை காயனை போல இருந்தா மனம் திரும்பட்டும், அன்புனால நிரப்புங்க. விளையாமை போல இருந்தால் ஆண்டு எனக்கு கொடுத்தது போதும், ஆண்டுக்காக இதை நான் செலவழித்து ஆண்டுக்காக வாழ்நன்ற உதிசையும். கோராகை போல மற்றவர்களை அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக எழும்பாதபடி எனக்கு கொடுத்த ஊழியத்துல நான் செய்து முடிக்க வேண்டும். பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்த, விசுவாசத்தை காத்துக்கொண்ட. அப்பா, let this be a experience, life experience of everyone who is watching this program. Bless them abundantly, O Lord. ஆண்டவரே அவங்களை சரிப்படுத்துங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் ஆயத்தப்படுத்துங்க. இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த எபிசோடு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ச்சியாக நித்திய ஜீவன் நிகழ்ச்சியை பாருங்கள், தேவனோடு இணைந்து வாழுங்கள். நித்தியத்துக்கு ரொம்ப சமீபமாக இருக்கிறோம். உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நித்திய ஜீவன் நித்திய ஆக்கணித்திருக்கும். எனவே நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் அவர் சொல்லுகிற வார்த்தையை கீழ்ப்படிந்து நடந்தால்தான் பிரவேசிக்க முடியும். ஏன்னா வெளிப்பட போகிறவர் நீதி உள்ள நியாயாதிபதி, பட்சபாகம் பார்க்கவே மாட்டார். நம்ம யாராக இருந்தாலும் அவர் நீதியாக தான் நியாயம் தீர்ப்பார். எனவே உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது, நான் என்னை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. என்னுடைய ரட்சிப்புக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணணும், உங்கள் ரட்சிப்புக்காக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். என்னுடைய பசிக்காக நான் தான் சாப்பிட முடியும், உங்கள் பசிக்காக நீங்கள் தான் சாப்பிடணும். அதனால் ஆயத்தப்படுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, நல்ல போராடுங்க. சாத்தான் கலைகளை விதிச்சு கொண்டே இருப்பான், உங்களை திசை திருப்பணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். சிக்கிக் கொள்ளாதீங்க, எச்சரிக்கையா இருங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.